பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு பேட்டா கூட கொடுக்க முடியலங்கிற ஒரு செய்தி பெரிய ஸ்டார். இது விஜய் ஏன் சைலண்டாக இருக்கிறாரு? 22 நாள் வரைக்கும் சம்பளம் கொடுக்காம விஜயகாந்த் என்ன பண்ணியிருப்பாரு? என்னுடைய சம்பளத்தில் நான் முதல்ல பேட்டா கொடுத்துறாங்க. விஜய் படத்தை அண்டர்டேக் பண்ணுறதுக்கு 1000 ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு அப்பாவி தொழிலாளியை தவிக்க வைக்கணும்? விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் கூட இருக்கிறவங்க நிறைய நமக்கு தெரியும். யாருக்குமே விஜய் இது வரைக்கும் எதுவும் பண்ணாது. அரசியலுக்கு வந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன், கூட இருக்க ஆட்களுக்கு எதுவும் பண்ணலையே. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படம் தான். நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து எதுக்காக நீங்கள் படமே பண்ண முடியாது. பஞ்ச் எப்படி பேசுவீங்க? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ் வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகே. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அந்த ஐடி ரைட்லாம் வந்திருக்கு, அதனால ஃபண்டு கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்காங்க, சம்பளம் கொடுக்க காசு இல்லை அப்படின்லாம் தகவல் வருது. ஆமாம், அது கேள்விப்பட்ட நம்மளும் கேள்விப்படுறப்ப ஆமாம் அது உண்மையான தகவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாளைக்கு மேலே பேட்டாவே கொடுக்கல அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. இது வந்தது அதுக்கப்புறம் நம்மளும் விசாரித்து பார்க்குறப்ப அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ வச்சு படம் பண்ணிட்டு பேட்டா கூட கொடுக்க முடியலங்கிற ஒரு செய்தி பெரிய ஷாக்கிங். இண்டஸ்ட்ரி முழுவதும் அதான் பேசுகிறாங்க. ஓகே, ஆனால் இவ்வளோ பெரிய இனி அடுத்து சிக்கு நிறையா இருக்குது. நீ அடுத்து வந்து அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, கொடுக்க வேண்டிய சம்பளத்தினுடைய பெண்டிங் இருக்குது, ஓகே, டெக்னீஷியனுடைய பெண்டிங் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குது, இவ்வளோ இருக்குது. அடுத்து தேட்டர் புக் பண்ணணும், பிஸ்னஸ் இருக்குது. பேட்டா கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த சின்ன சின்ன உப்புமா படங்கள்வாங்க. 4 நாள் 3 நாள் ஷூட்டிங் போயிட்டு பொள்ளாச்சியில் தென்காசியில் ஷூட்டிங் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் ஓடி வர்றது, அந்த மாதிரி செய்திகள்லாம் இந்த உப்புமா கம்பெனிகள்னு சொல்லுவாங்க. அந்த உப்புமா படங்கள் நடக்கும். ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறது எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக். இது விஜய் ஏன் சைலண்டாக இருக்கிறாரு? 22 நாள் வரைக்கும் சம்பளம் கொடுக்காம இருக்கிறாங்கன்னா ஒரு நடிகர், இன்னைக்கு அரசியல்வாதி, அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு? இதே இன்னைக்கு விஜயகாந்தா இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், விஜயகாந்தானே வச்சுக்கலாம். விஜயகாந்த் என்ன பண்ணியிருப்பாரு? பணம் சிக்கலா, நான் உங்களுக்கு அந்த படத்தை நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த காசை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு ஏதாவது பண்ணியிருப்பாரு இல்லையா? என்னுடைய சம்பளத்தில் நான் முதல்ல பேட்டா கொடுத்துறேன், சம்பளத்தோடு எனக்கு மீதி அமௌண்ட்டை கொடுங்க, எப்படி இருந்தாலும் வாங்கிடலாம். அது விஜய் படத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. அந்த பிஸ்னஸ் இருக்கப்ப நீங்கள் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஒரு டெய்லி பேட்டா வாங்கக்கூடிய ஒரு சாதாரண சினிமா தொழிலாளி வந்து 20 நாள் 22 நாள் எப்படி தாங்குவான்? இப்போ 20 நாள் ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு எதுவுமே இல்லாமல் போகிறப்ப எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த இது விஜய்கிட்ட இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் கூட இருக்கிறவங்க நிறைய நமக்கு தெரியும். ட்ராவல் பண்ணவங்களுக்கு யாருக்குமே விஜய் இது வரைக்கும் எதுவும் பண்ணது. விஜயோடைய பர்சனல் கேரக்டர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு நான் தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன், கூட இருக்க ஆட்களுக்கு எதுவும் பண்ணலையே. ஓகே, எத்தனையோ பேர் விஜய் கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு யாராவது பெருசாக செட்டில் பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதை வந்து அஜித்தை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல. ஆனால் அஜித் பண்ணியிருக்காரு. கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் தனித்தனி ஒரு போர்ஷன் வீடாக கொடுத்தாரு. அப்போ ஒரு நியூஸ் வந்தது. இப்போ இருக்கிறாங்க 21 பேருக்கு அந்த வேலை இப்போ இருக்கிறாங்க. அது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது அவர் அப்படி செய்திகள் கசிஞ்சிச்சு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருக்கும் செஞ்சதில்லை இது வரைக்கும். அவர் கூட அவரை வைத்து ஆரம்ப காலத்தில் ராஜாவின் பார்வையிலும் ஒரு படம் பண்ணார். அஜித் விஜய் 2 பேரும் சேர்ந்த ஒரே 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரே படம். அந்த படத்தினுடைய டேரக்டர் ஜானகி சவுந்தரன். ஒரு பல முறை அவரை சந்திச்சு கூட மீட் பண்ண முடியல. விஜய் பல முறை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, மீட் பண்ணவே முடியல. ஓகே, அந்த மாதிரி தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் விஜயினுடைய 2வது படமாக முதல் படமாக இவர் தான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இவரை புக் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த படம் பண்ணுறப்ப ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், இங்கேருந்து போவோம். அஜித்தும் விஜய் ஒன்றாவே காரில் வருவாங்களாம். ஓகே, இவர் பிக்கப் பண்ணிட்டு அஜித் காரில் விஜய் பிக்கப் பண்ணிட்டு வருவாராம். விஜய் வீட்டிலேருந்து சாப்பாடு வருமா. 2 பேரும் இன்னும் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ அந்த படத்தை பண்ண டேரக்டர் இவரை மீட் பண்ணவே முடியல. அஜித்தையும் மீட் பண்ண முடியல, விஜய் மீட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு 4-5 படம் பண்ணார், பெருசாக அவருக்கு போல. ஏன் சொல்ல வரேன்னா அப்படி ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஆளுக்கு யாருக்குமே விஜய் பெருசாக பண்ணல. இந்த இதில் பண்ணியிருக்கணும். ஓகே, ஏன்னா மிஞ்சி போனால் என்ன இருப்போது? 50 லட்சம் வரப்போதா? தன்னுடைய சம்பளத்தில் கழிச்சிக்கலாம், ஒரு ஏரியா வாங்கிக்கலாம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்கலுங்கிறப்ப தான் கூட தன்னை வைத்து படம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்கல் வருது. இதில் காசு கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி வந்துடும், சிக்கல் வராது, நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தும் கூட தனக்கு முன் வர மாட்டேங்கிறாரு. இதுதான் விஜயோடைய ஒரு இதாக இருக்குது பார்க்குறது. இல்லை, இந்த நியூஸ் கேள்விப்படும்போது எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இப்போ லியோ படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கப் தேவைப்படும் போது அவர் ஜெகதீஷ் அவர் மேனேஜர் தான் வந்து ப்ரொடியூசர்லாம் பண்ணார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சிக்கல் வரப்போ நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை நாங்கள் வந்து ஏதாவது ஏரியா கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ இவங்க அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அது படம் சிக்கலாக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் தான் ப்ரொடியூசர், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சரி இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அந்த செலவுக்கு நீங்கள் ஏரியா வாங்கிக்கிறீங்களா
இல்லை கேஷாக வாங்கிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் நான் வந்து ஓவர்சீஸ் வாங்கிக்கிறேன், நீங்கள் படத்தை முடிச்சுக்குங்க அப்படின்னாருன்னா ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே. ஒரு லெட்டர் மட்டும் ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்துட்டாருன்னா போதும். கொடுத்துட்டு இவங்க படத்தை ஆரம்பித்து முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இவருக்கு அந்த ஏரியா கொடுத்துட்டா இவர் அந்த ஏரியாவில் வர லாபத்தை எடுத்துக்குவார். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், போட்ட காசை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட கொடுத்துருங்க, நான் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இன்னைக்கு விஜய் படத்தை அண்டர்டேக் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. 1000 ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு அப்பாவி தொழிலாளியை தவிக்க விடணும்? அப்போ 20 நாள் சம்பளம்ங்கிறது ஒரு பெரிய சம்பளம். 1000 ரூபா வச்சா கூட இன்னைக்கு 25000 ஆச்சு. இப்போ 25000 ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் செலவு. ஆமாம், கண்டிப்பாக. அதை வந்து செஞ்சிருக்கலாமே. ஏன் எல்லாத்துக்கும் தலையிடக்கூடியவர் இதில் தான் சம்மந்தப்பட்ட துறையிலே ஒரு பிரச்சனை இருக்கப்ப அவர் படம் சார், அவர் படம் அது கடைசி படம், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கடைசி படம். நிறைய அரசியல்லாம் கூட பேசியிருக்காரு போல அந்த படத்தில். அப்படி இருக்கப்போ அந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல்ன்றது பயங்கர ஷாக். இது ஏன் நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு இன்னொரு கேள்வி சார், ஏன்னா பண்ண போகிறோம் கடைசி படம் வேறு அவர் அந்த அறிக்கையிலே சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வந்து அந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுல அவருக்கு ஒருவேளை இதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாரா இல்லை எப்படி சார்? இல்லை, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டு தான். ஓகே. எந்த நம்ம கேட்குற சம்பளத்தை கோட் பண்ணுற சம்பளத்தை எந்த கம்பெனி சரியாக கொடுக்குமோ அந்த கம்பெனி. ஓகே. அது சில கம்பெனி முன்னப்பிட இருக்கும். இது ஆக்சுவலி பெரிய கம்பெனி தான், பெரிய நிறுவனம் தான். ஆனால் என்னமோ அவங்களுக்கு இந்த படம் ஆரம்பித்த பிறகு இந்த ரைடு அதுன்னு ஒரு சிக்கலில் அவங்க ஒரு அக்கௌண்ட்லாம் கூட ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல. ஓகே. அதனால் ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. சிக்கலில் இருக்கப்ப தன்னை நம்பி படம் எடுத்தவருக்கு கை கொடுக்குறதான இதாக இருக்குது. கண்டிப்பாக. விஜயகாந்தை வச்சு படம் எடுத்து அந்த ஒரு படம் போலன்னா அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு படம் பண்ணிடுவார். ராமராஜனை வச்சு அழகா பண்ண ஒருத்தர் படம் பண்ணார். ராமராஜன் ஹீரோவை போட்டு அதுக்கு ஒரு 4-5 படங்கள் பண்ணாங்க, படம் ஓடல. அவர் சொந்த படம் எடுத்து பயங்கர நஷ்டமாயிட்டார். அப்போ ராமராஜன் கராட்டக்காரெல்லாம் முடிஞ்சு பீக்கில் இருக்கார். அப்போ இவர் தங்கி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன பிறகு அந்த டேரக்டர்கிட்ட போய் கேட்டாராம் ராமராஜன், இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா உங்களை வச்சு படம் பண்ணால் என்னோடய கடன்லாம் அடைஞ்சிடும். அப்போ உடனே அந்த டைரியை தூக்கி போட்டான் ராமராஜன். நான் இந்த வருஷம் ஃபுல்லாக நடிச்சிட்டு இருக்கேன், இது எங்கே கேப் வேணுமோ அந்த டைம் ஃபுல் பண்ணிக்கிட்டான். எந்தெந்த கேப்பில் நான் சாட்டர்டே சண்டே ஒரு நாள் 2 கேப் அந்தந்த டைம் நீங்கள் எடுத்துகிட்டு படத்தை பண்ணிங்க, காசெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் மட்டும் கொடுக்குறாராம். உடனே ராமராஜன் இந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறேன் லெட்டர் கொடுத்தாரு. அந்த படத்தை வச்சு பூஜை போட்டாங்க. அன்றைக்கி நைட்டே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இவர் கடன் அடைச்சிட்டாரு. எல்லாமே ஒரு வாரத்தில் முடிஞ்சிருச்சு. தன்னை வச்சு அறிமுகப்படுத்தினா ஒரு விஜயகாந்த் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிறைய சொல்லலாம். விஜயகாந்தை பற்றி நிறைய சொல்லலாம். நிறையா தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. சத்யராஜ் கண்ணுக்கு தெரியாமல் நிறையா தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இது பண்ணலாம். கரண்ட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சிக்கல் அப்படிங்கும் போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் இருங்க, நான் வேற ஒரு ப்ரொடியூசர் தரேன், கோ ப்ரொடியூசர் அந்த படத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம், படத்தை முடிக்கிட்டோம் அப்படின்னு 20 நாள் 24 நாளைக்கு விட்டுருக்க வேணாம். ஓகே. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இப்போ நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினச்சி அவங்க எக்ஸ்டன் ஆகிட்டே போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகே. அந்த நீங்கள் இடையில நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், நிறைய அரசியல் பேசியிருக்காரா சார் ஜனநாயகனில்? நம்ம கண்டிப்பாக பேசியிருக்காரு. இது அரசியல் படம் தான், முழுக்க ஒரு அரசியல் படம் தான். அவர் அப்படி இந்த படத்தில் என்ன பேசணும் அரசியல் தான். தெலுங்கு படத்தோட ரீமேக் அல்ல, அந்த பவன் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தோடைய ஒரு அந்த கோர் மட்டும் வச்சுட்டாங்க. ஓகே. அந்த ஒரு தீமை மட்டும் வச்சுட்டு அதுக்கு சுற்றி வேற கதை, அதுக்காக என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காங்க போல. பட் சென்னை சுற்றி தான் ரொம்ப சிம்பிளாக படத்தை வேகமாக முடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 60-70% முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 30% இருக்குது போல். அதுக்குள்ளேயே இந்த ஒரு சிக்கல் வந்து படத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே. அப்படி வந்தால் அந்த கிட்டத்தட்ட அது எலெக்ஷன் டைமில் தானே அது ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எலெக்ஷனில் கொஞ்சம் எதிரொலிக்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான். ஆளுங்கட்சிக்கு எதிரான வசனம்லாம் இருக்கும்ல சார் எப்படியும்? அப்படி இருந்தால் தானே படமே. ஓகே. நீங்கள் ஆளுங்கட்சி எதுக்காக நீங்கள் படமே பண்ண முடியாது. பஞ்ச் எப்படி பேசுவீங்க, வில்லனா நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? ஓகே. நான் வந்து நாட்டை உங்களால் ஆகி போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் நாங்கள் தேட்டரில் கிளாப் சொல்லுவோம். அப்படிங்கும்போது அது கம்பல்சரி டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே. அதில் மாற்றமே கிடையாது. பட் அது எந்த அளவுக்கு கேஷுவலாக சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். ஓகே. பிரச்சார படம் மாதிரி போயிடக்கூடாது. ஓகே. ராஜ்யம்னு ஒரு படம் பண்ணார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போது. முழுக்க அது வந்து பிரச்சார படம். அந்த படத்தில் உள்ள பாட்டை தான் இப்படி போட்டுக்கிட்டு இருப்பாங்க தேமுதிகாவில். தமிழ் அந்த மாதிரி ஆகாமல் ஒரு மாதிரி கமர்ஷியலாக உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்களான்ற மாதிரி தான். ஏன்னா லட்சுமணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் ஓப்பனான ஒரு பிரச்சார படமாக இருக்காது. ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள அங்கங்கே பிரச்சார நடிகள் வர்ற மாதிரி வச்சிருப்பாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.